ஹாப்பி மார்னிங். ஸோ நம்மளில் பலருக்கு இங்கிலீஷில் இம்ப்ரூவ் பண்ணணும், நம்ம இன்னும் பெட்டராக கம்யூனிகேட் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம பேசினா தப்பாயிடுமோ, நம்ம தப்பாக கண்டுபிடிச்சிருவாங்களோ, இந்த மாதிரியான டவுட்ஸ்னாலே நம்ம ஒர்க் பிளேஸில் நம்ம நினைக்கிறத சொல்லாமல், இல்லை நமக்கு டவுட்ஸ் இருந்தாலும் அதை கேட்காம அமைதியாக மீட்டிங்கில் இருக்கிறது, இந்த மாதிரி நம்மளை கொஞ்சம் கம்யூனிகேஷன்லேருந்து தள்ளி வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா, இந்த ப்ராக்டிஸிங் சீரீஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எவ்ரி டே பிட் பை பிட் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, எப்படி அதை இம்ப்ரவைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ டு கிக் ஸ்டார்ட் இட், முதல்ல இந்த ப்ராக்டிஸ் நமக்கு கொஞ்சம் வினோதமாக படலாம். ஏன்னா இதுக்கு பேர் மிரர் ப்ராக்டிஸ். அதாவது நம்மளுக்கு இப்போ எவ்வளோ தெரியுமோ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுலேருந்து இம்ப்ரவைஸ் பண்ண போகிறோம். நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ எவ்வளோ தெரியுமோ அதுலேருந்து நம்ம ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க. இந்த கேள்வியை நீங்கள் தமிழ்லேயே கூட கேட்டுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நேற்றுக்கு நான் என்ன பண்ணேன், வாட் டிட் ஐ டூ எஸ்டர்டே. இதை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அப்புறமா வருவோம். ஸோ நேற்றுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சுட்டு, ஒரு 2-3 மினிட்ஸ் எடுத்துகிட்டு யோசிச்சுட்டு, அதுக்கப்புறமா அதே கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டு அதை சொல்ல ஆரம்பிங்க. ஸோ நேற்றுக்கு மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் உங்கள் ஒர்க் பிளேஸில் என்ன நடந்தது, உங்களோட வீட்டில் என்ன நடந்தது, யாரெல்லாம் மீட் பண்ணிங்க, இந்த மாதிரி அப்படியே மெதுவாக ஜாட் டவுன் பண்ணுங்கள். இதை ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு இந்த கோர்வை வர்றதுக்கான முதல் ஸ்டெப் அப்படிங்கிறது இந்த எக்ஸசைஸ் ஹெல்ப் பண்ணும். அதே நேரம் கண்ணாடி முன்னாடி நின்று பண்ணும்போது நம்மளுக்கு கோர்வை வருதுங்கிறத பார்த்தோன்னா நமக்கு கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாகும். அதே நேரம் நமக்கு எங்கேயோ இடிக்குது அப்படின்னும் போது அடுத்த வீடியோவுக்கு நெக்ஸ்ட் டே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் நமக்கு வரும். இந்த ரெண்டுமே நமக்கு இந்த மிரர் ப்ராக்டிஸில் கிடைக்கும். அண்ட் செலிப்ரிட்டிஸ் முதற்கொண்டு இந்த மிரர் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத காமனாக ரெகுலராக பண்ணுறது உண்டு. அதனாலேயே அவங்களோட ஐ கான்டாக்ட் ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ இந்த மிரர் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வேர்பல் கம்யூனிகேஷனுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட நான் வேர்பல் கம்யூனிகேஷனுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சரி, இப்போது நீங்கள் மிரர் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நேற்றுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எத்தனை சென்டென்ஸ் உங்களால் சொல்ல முடிஞ்சுது அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை எப்படி பெட்டராக ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி இன்னும் நிறையா சொல்லலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் பார்க்கலாம். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ.